சிவனோட 7 மகன்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பலரும் விநாயகரும் முருகனும் மட்டும்தான் சிவனின் குழந்தைகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். எத்தனை பேர் உள்ளார்கள் என்று இந்த காணொளியில் காண்போம். முதல், முருகப்பெருமான். வீரத்துக்கும் வலுக்கும் மீது பிறந்தவன், தெய்வசேனை தலைவன், வேல் எடுத்து அசுரங்களை அழிக்கும் ஸ்கந்தன். இரண்டாம், விநாயகர். தொடக்கமெல்லாம் இவராலே, தடைகள் இருக்கும் இடும் இவராலே நீங்கும், அன்பின் வடிவம், ஞானத்தின் கருணைமயம். மூன்றாவது, அந்தகன். சிவனின் வியர்வியிலிருந்து தோன்றியவன் என புராணம் சொல்கிறது. பின்னர் அசுரராக வளர்ந்தவன், ஆனாலும் சிவத்தோடு தொடர்புடையவன். நான்காவது, ஐயப்பன். ஹரிஹரபுத்திரன், அதாவது விஷ்ணுவின் மோகினி அவதாரத்துடன் சிவன் சந்தித்த பிறப்பு. சபரிமலை சுவாமி, தர்மசாஸ்தா. ஐந்தாவது, சுகேஷ். சில மரபுகளில் சிவபெருமானின் புதல்வர் என கூறப்படும் தெய்வீக ஆவி. ஆறாவது, ஜலதரன். நீரின் சக்தியை தாங்கி வரும் அமைதியின் வடிவம், சாந்த மனதை தருபவன். ஏழாவது, மானசா. பாம்புகளின் தெய்வீக சக்தி, ஞானம், சக்தி, பாதுகாப்பின் அருள் வடிவம். இதுவே பல புராணங்களில் கூறப்படும் சிவபெருமானின் 7 தெய்வ புதல்வர்கள். இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா ஹர ஹர மகாதேவ் என்று கூறி இந்த வீடியோவை ஒரு ஷேர் செய்து விடுங்கள். நல்லதே நடக்கும்.